வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளங்கள்ல நிறைய தவறான விஷயம் வந்து இப்போ பரவிட்டு வருது. இப்போ என்னோட சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த ஆடியோ அனுப்புனாங்க. அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா மைவி3 ஆப்ஸ் மெம்பருடைய மனசை குழப்புற மாதிரியும், மக்களை வந்து திசை திருப்புற மாதிரியும் அந்த ஆடியோ வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ இது ரீசெண்டாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மன கஷ்டத்தோடய கேட்டாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதோட தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம வீடியோ போட வந்திருக்கிறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ குறிப்பிட்ட டீட்டெயிலாக பேசலாம். அசோக் ஸ்ரீநிதிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லீக் ஒன்று வந்திருக்குது. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆப்ஸ் மெம்பருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எதிராக பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பணம் கிடைக்காது, இன்னும் வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஏன் இன்னும் மக்கள் நம்புறாங்க, மக்களை வந்து இன்னும் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் அதில் பேசியிருக்கிறாரு. அந்த ஆடியோ லீக்கை ஒரு சில பதிவு வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் நான் போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த ஆடியோவை கேளுங்க, அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் வந்து எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னா, பெயில் வந்து கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி கேஸ்ல பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. இனி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி வந்து கேஸ் இருக்கு, நாங்க வந்து பணம் கொடுக்க முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க, எலெக்ஷன் நடக்கும் போது காசு கொடுக்கல, காரணம் வந்து எலெக்ஷன் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கேஒய்சின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நடக்கும் போது காசு கொடுக்கறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா? இல்ல. ஆனா இந்த பாமர மக்களை நம்ப வச்சாங்க. எலெக்ஷன்னால இந்த மாதிரி காசு கொடுத்தா எதுக்காக இந்த காசு கொடுக்குறீங்கன்ட்டு வந்து கவர்மெண்ட் கேட்கறாங்க, அதனால நான் நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேஒய்சிங்கிறது ஒரு நாளுக்கு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் கேஒய்சின்னு சொல்லி இழுத்தாங்க. இப்ப ஜூன் 4th மேல காசு கொடுக்க முடியல. ஏன்னா 4 மாசத்துக்கு அப்ப காசு கொடுக்கணும். அப்போ சராசரியா அவங்ககிட்ட 800 இருந்து 1000 கோடி இருந்துச்சுன்னா தான் காசு கொடுக்க முடியும். அவங்ககிட்ட இல்ல. ஏன்னா வந்து ஆட்கள் வந்து சேரல. சரி, புதுசா ஆட்கள் வந்து சேரல. இப்ப இந்த 5 மாசத்துக்குன்னா 1000 கோடி கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 1000 கோடி இருக்கணும். அவங்க கிட்ட இல்ல. இப்போ உள்ள போயிட்டு வெளியே வந்தோன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த கேஸ் இருக்கு, கோர்ட்ல இருக்கிறதுனால நாங்க வந்து பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவங்களோட இது என்னன்னா, இதுல இப்ப பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருந்தாங்க. இப்ப வந்து பெயில் எப்படியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குறியா சுத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ஆடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாமர மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எதனால காசு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம் வந்துச்சு, அதனால காசு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இப்போ இதுக்கு ஜாமீன் கிடைச்ச ஒரு வெளியே வந்துட்டா கூட இப்பயும் ஒரு ஏமாத்த தான் போறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நான் கோர்ட்டில் இருந்தேன், ப்ராடக்ட் யாருமே பர்ச்சேஸ் பண்ணல, கம்பெனி ஒழுங்காக ரன் ஆகல, அதனால காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏமாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அசோக் ஸ்ரீநிதிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆப்ஸ் மெம்பர் எல்லாமே ஒரு குழப்பத்தோடையே இருக்கிறாங்க. என்னோட நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தோடையே ஒரு பயத்தோடையே இருக்கிறாங்க. நம்ம இந்த பயத்தை போக்குற விதமாக தான் இந்த வீடியோவை நம்ம ஒரு பாசிட்டிவாக போட வந்திருக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறான செய்திகள்லாம் பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது யாரும் நம்ப வேணாம். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்குது. அவர் கையிலேயே உள்ள இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வெளியே வந்தாருன்னா அந்த சும்மாலாம் அவர் வெளியே விட மாட்டாங்க. அவர் வெளியே விடுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறீங்க, மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் அவர் வெளியே விடுவாங்க. அதனால யாரும் பயப்பட வேணாம், உங்களுடைய பணம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. யாரோட பேச்சையும் நீங்கள் எதுவுமே கேட்டுக்க வேணாம். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் போகிறது எல்லாமே உண்மையும் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜோனல் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுடைய ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க கிட்ட மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் கலந்து ஒரு அடிப்பீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு விவரத்தை தெரிஞ்சுங்க. அதுபடி மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் மனசு போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களுடைய பணம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சக்தியானந்தனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனோட அடிப்படையில் நானும் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 15க்கு மேலே உங்களுடைய பணம் எல்லாமே திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே தைரியமாக இருங்க. மைவி3 ஆப்ஸ் மெம்பர் எல்லாமே இப்போதைக்கு தைரியமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இந்த மாதிரி எந்த தகவல்களையும் கேட்டு ஏமாற வேணாம். விழிப்புணர்ச்சியோடய இருங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் பயத்தோடு இருக்கீங்க. அதை நான் போக்குற விதமாக தான் நான் இதை ஒரு பாசிட்டிவாக போட வந்துருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பணம் கிடைக்கும். சக்தியானந்தன் வெளியே வந்ததுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அவர் வெளியே வரத்துக்கு கோர்ட்டும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவான நியூஸ் எல்லாருக்குமே கன்வே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 ஆப்ஸ் மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் கஷ்டமும் இல்லாமல் இருப்பாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.